முருகா ஓம் அகத்தீசாய நமோ ஓம் அகத்தீசாய நமோ ஓம் அகத்தீசாய நமோ. ஏன் முதுபெரு தலைவனாச்சிய முருகன் அப்பப்பப்பா அவர் ஆற்றல் வெளிப்படுத்த முடியுமா? பல ஆண்டுகள் பல கோடி யுகங்கள் பாடுபட்டான். பல கோடி யுகங்கள் பாடுபட்டு இந்த தேகத்தை ஞானித்தமாக்கினான். அவனு மனுஷன்தான். என்னடா காரணம் கேட்டான். இந்த காம தேகத்தை ஞானித்தமாக்கினான். எந்த சுக்கிலம் எந்த காம தேகம் நம்மை வாட்டி வதிக்குதோ இதே காம தேகம்தான். இந்த தேகம்தான் உன்னை நரகத்தை தள்ளும். அதே தேகத்தை வசப்படுத்தினான் தலைவன் முருகன். அப்பேற்பட்ட வல்லவன் முருகப்பெருமான். அவன் 9 கோடி ஞானிகளை உருவாக்கினான். முருகா அவன் என்ன செஞ்சான்? உன்னை எப்படி வணங்கினா? வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயா. முருகா நீ பெற்ற பேருமத்தை அடியன் பேர் அருட்சித்தாயி. நீ பெற்ற பேருமத்தை அடியன் அருள் பெற்ற பேருமத்தை அடியன் அருட்சி கேட்டுக்கிட்டவா. கேட்க கேட்க பார்க்குறான். அது மாதிரி ராமலிங்க சாமி முத அகத்தியர் தான் இந்த வாய்ப்பை பெற்றார். அகத்தியர் அப்படியே பார்த்தார். பூட்டு திறந்தது. உடம்பு மாறிக்கிட்டே வந்து ஜகத்தகன்னு உடம்புச்சு. அப்போ என்ன செஞ்சார்? இந்த வாய்ப்பு இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. இடங்களையும் பின்களையும் புருவத்தை சேர்த்துட்டான். சேர்த்துறவங்க உள்ள ஒரு ஓங்கார சக்தி ஓம் என்ற சத்தே உள்ளேருந்து வந்தது. இந்த வாய்ப்பை அகத்தியர் சொல்லி கொடுத்தார். பெரிய மிகப்பெரிய ரகசியம் அது. அப்போ என்ன செஞ்சார்? வாசி நடத்தி கொடுத்தாரு. இடங்களையும் பின்களையும் சேர்த்து புருவம் சேர்த்துறார். சேர்த்துற உடனே இன்னிலேருந்து என்னென்ன முறை சாப்பிடு, உப்பு இல்லாமல் சாப்பிடு. அதுக்கு மூலிகை இருக்குது. சத்திசாரணை, சிவகரந்தை, வல்லார் சூரணம், இப்படி பல மூலிகை கொடுத்துட்டே வந்தார். கொடுத்து உடம்பை சுத்தப்படுத்தினார். உடம்பை சுத்தப்படுத்துகிற உடனே காமதேகம் நீங்கிச்சு. காமதேகம் நீங்கும் வரையில் ஒருவனுக்கு அறிவு இருக்காது. அவன் யாராக தான் சரி, மிகப்பெரிய பேச்சாளராக இருப்பான், எழுத்தாளராக இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனால் காமத்தை வெல்ல முடியாது. எவன் பகைவனோ, யார் பகைனா யாரும் பகை இல்லை. நமது உடம்பே நம்ம பகையாக இருக்கும். சின்ன விஷயமில்ல வெல்றது. எல்லாத்தையும் வெல்லலாம். ஆனால் காமத்தை வெல்ல முடியாது. ஆனால் ஞானிகள் பேர் காமத்தை வென்றவன். ஒரு பெண்ணை தடுவுனானா மரக்கட்ட மாதிரி ஆகிடும் உடம்பு. அந்த வாய்ப்பை பெறணும் மனுஷன். அதுக்கு அவன் தான் தலைவன். யார்? இந்த தத்துவத்தை கண்டுபிடித்த முருகன் தான். அவன் தான் சொன்னான், டேய் இந்த தேகம் தான் நான் உன்னை வஞ்சிக்குது, அதை மாற்றி காட்டுறேன்னா. அப்போ என்ன செய்யணும்? தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும்போது இந்த உடம்புல இருக்க அசுத்தம் தானே நீத்து போகும். நீத்தார் பெருமன்னு சொல்லுவான், வள்ளுவன் பெறுவான். நீத்து போகும், உடம்புல இருக்கு நீர் நீத்து போகும். அசுத்தம் நீங்கினால் சுத்தம் தங்கியும். அசுத்தாக இருக்குது உடம்பு. அதை ஞானிகள் என்ன செய்யறேன்னா, உடம்பு தோன்றும் போதே சத்து அசத்துமாக வரும். அந்த அசத்தை நீக்கினால் சத்து நிலைப்படும். சத்து பல கோடி யுகங்கள் வாழலாம். அந்த வாய்ப்பு எல்லா மனிதனும் இருக்குது. ஆனால் கேட்கணும், யாரை கேட்கணும்? அதுக்குரிய அறிவுள்ள முருகன் தான் செய்வான்.